ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரிக்கு எல்லாம் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் சன்னா மசாலா இன்றைக்கி டிக்காஷன் வச்சு எப்படி சூப்பராக ஒரு சன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், ஒரு 4 துண்டு பட்டை, 4 துண்டு கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் போகுது ஃப்ரை ஆகிறதுக்கு. இது ஃப்ரை ஆனோடனே நல்லா ஒரு ஃபைன் பவுடரை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறினோடனே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இது ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். அதுக்குள்ளே ஒரு டீ டிகாஷன் ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் டீத்தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ குக்கரில் ஆல்ரெடி 1 மணி நேரம் ஊற வச்ச சுண்டில் இதை சேர்த்திக்க போகிறேன். கூடவே இது பார்த்திங்கன்னா கல்பாசி, ஜாவத்திரி, ஒரு 4 துண்டு பட்டை, 4 துண்டு லவங்கம், கூடவே ஒரு அன்னாச்சி பூ, இது எல்லாத்தையும் சுண்டலோட சேர்த்திக்கலாம். சேர்த்து நம்ம டீ டிகாஷன் எடுத்து வச்சுருக்கிறது இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் சுண்டலை. அவ்வளோதான், தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சு நம்ம எப்பயும் சுண்டலுக்கு எவ்வளோ வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். ஒரு 5 to 6 விசில் விட போகிறேன். நல்லா 6 விசில் விட்டு எடுத்தாச்சு. சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்கோங்க. இது பட்டர் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் நார்மல் நல்லெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். பட்டர் நல்லா உருகினோடனே ஒரு டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம வேக வச்சுருக்க எடுத்த சுண்டலை அந்த டிகாஷனோட அப்படியே எடுத்து சேர்த்திக்கலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க மசாலா, கூடவே மிளகாத்தூள், கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு காரம் எதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்திக்கு அப்படிலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் நம்ம ஒரே மாதிரி சின்ன மசாலா ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டீ காஷன் வச்சு செஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிரேவி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சின்ன மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவியாச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.